ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கார் ரோலுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே ஒயர் போதும், பின்னிடலாம். நம்ம கூட பின்னிட்டு மீதி இருக்கிற ஒயரை வச்சு கூட இந்த பேஸ்கெட் பின்னிடலாம். இது எப்படி பின்னுறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஸ்கேல் அளவில் 2.5 அடிக்கு ஒயர் அளந்துக்கிறேன். பாருங்கள், 2.5 அடிக்கு ஒயர் அளந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம 8 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் பாதி அளவோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம ஒயரு ரன்னிங் ஒயர் வந்து நம்ம முன்னாடி விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம நாட் போட வேண்டியதுதான். இப்போ நம்ம 2.5 எடுத்தோன்னா அதில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் முன்னாடி விடுறது. நம்ம எப்பயுமே ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ண ஒயர்லேருந்து பாதி விடுவோம். இதில் கம்மியாக விட்டோம்னா நமக்கு ஒயர் கொஞ்சம் மிச்சமாகும். அதுக்கு தான். இப்போ நாட் போட்டுட்டு ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைன்னா சரி பண்ணி இதை மாதிரி போட்டுக்குங்க. புதுசாக போடுறவங்களா இருந்தால் அதில் பாதி அளவே எடுத்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே போடுறவங்களுக்கு எதனால் நம்ம வந்து கம்மியாக எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னு தெரியும். புதுசாக போடுறவங்கன்னா அது எதனாலன்னு உங்களுக்கு புரியாது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அந்த அளவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 2வது ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் 8 ஒயரையும் இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், 3 பட்டன் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 8 ஒயருமே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் அளவுக்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி இதே அளவுக்கே கட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம முன்னாடி கொஞ்சம் கம்மியாக ஒயர் விட்டோம் பாருங்கள், அந்த அளவுக்கு கூட நம்ம வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2வது ஒயரும் நம்ம அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு 2வது பட்டன் நான் நாட் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் சென்டர் நாட்டு. அதில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடையாளம் தெரியும் எது சென்டர்னு. இப்போ 2வது மேலே லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாமே நமக்கு போடணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து 6 லைன் நம்ம பட்டன்ஸ் போடணும். இப்போ நான் 2வது லைன் போட்டுட்ருக்கேன். இது வந்து சென்ட்ரல் லைனு சேர்த்து நமக்கு 6 லைன் பட்டன் போடுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நான் 4 பட்டன் போட்டிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம கடைசியாக இருக்கிற ஒயர் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் 6 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். சென்டர் லைனை விட்டுட்டு மேலே வந்து 3 லைன், கீழே 2 லைன், மொத்தம் 6 லைன். சென்டர் லைனை சேர்த்து 6 லைனு. இப்போ நம்ம நாட் போட்டிருந்தோம் பாருங்கள், அது பிரித்து விட்டுட்டேன். பிரித்து விட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க வேறு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். நமக்கு மேலே ஒயர் போகும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரு அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பட்டனில் நாட் போட வேண்டியதான். இப்போ நாட் போட்டாச்சு ஃபஸ்ட்டு பட்டனில். அந்த ஒயர் ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் மேலே வரும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ 2வது ஒயர்லேயும் நம்ம பட்டன் போடணும். அடுத்தது 3வது பட்டன் போடுறேன். இப்போ 4வது பட்டன். அதில் நமக்கு வந்து 8 பட்டன் வருதா, அதில் வந்து 4 இதுக்கு போடுறேன். போட்டுட்டு அந்த ஒயரை வந்து திருப்பி மெஷர்மெண்ட் பண்ணி மேலே அதே அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 4 பட்டனுக்கு மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த 4 ஒயருக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும். மேலே இருக்கிற ஒயர் அளவுக்கே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த பட்டன்லேருந்து நம்ம விட்டோமோ அதுக்கு அடுத்த பட்டன்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஒயரை. இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற 3 ஒயர்லேயும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 3வது பட்டன் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது 4வது ஒயரு, அதுலேயும் நம்ம பட்டன் போட்டாச்சு. அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து 4 நாளுக்கு நம்ம போட்டிருக்கோமா, அடுத்ததுக்கு வந்து நம்ம 6 வரும். 3 இதுக்காக போட்டுக்கணும். அந்த சைடுக்கு வந்து 3, இந்த சைடுக்கு 4 இப்படி வந்து நமக்கு வரும்.
நம்ம வந்து ஈவனாக வச்சுக்கிட்டு இப்போ 8 நம்ம 6 பட்டன் போட்டோமா 8 பட்டன் போட்டு 4 நாளாக போடுறா இருந்தாலும் போடலாம். இதில் வந்து 3 பட்டன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் நம்ம சுற்றியும். இதில் வந்து 2 ஒயிட் கலர் ஒயர் வரும் பாருங்கள், அதுக்கு மட்டும் நாட்டு போடணும். நம்ம எங்கெங்கே ஒயிட் கலர் ஒயர் வருதோ அது 2த்தையுமே சேர்த்து நாட் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற இந்த ஒயிட் கலர் ஒயர்லலாம் பட்டன் போட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. ரெண்டாவது இதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் ஒயர் வருது பாருங்கள், அதில் எல்லாத்துலேயுமே நம்ம பட்டன் போடணும். இல்லைன்னா நமக்கு மாறி வரும் அந்த டிசைன். இப்போ 3 இதுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி சுற்றி எல்லாத்துக்கும் போட்டுடணும். இப்போ எல்லா ஒயிட் கலர் ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஒயர் கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு 2 பட்டனுக்கு தள்ளி நம்ம பட்டன் போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதும் சொருகிறதுக்கு. விட்டுட்டு நம்ம பட்டன் போட வேண்டியதான். எல்லா ஒயரையும் சேர்த்து பட்டன் போட்டுட்டு வரணும். ஒயிட் கலர் ஒயர், க்ரீன் கலர் ஒயர் எல்லாமே சேர்த்து நம்ம பட்டன் போட்டுகிட்டே வரணும். இப்போ ஒயிட் கலர் ஒயர் போது பாருங்கள், அதுலேயும் பட்டன் போடுறோம் பாருங்கள். இது மாதிரி சேர்த்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரணும். இது வந்து ரொம்பவே சின்ன பேஸ்கெட் தான். இதை விட பெருசாக போடுறா இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிவிட்டு, இது வந்து நம்ம 2 அடி கட் பண்ணோமா, இதை விட 1 அடி கூட கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் உயரமாக வரும். நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒயரோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறது கூட இந்த பேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்னரில் நம்ம எப்பொழுதும் திருப்புற மாதிரி தான் வரும். சுற்றி எல்லா ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பட்டன் போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்ம போட்ட இடத்துக்கு திரும்பி வந்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பட்டனை லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வர லூப்பில் ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தோம்னா நமக்கு எணிப்படி முடிச்சு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அடுத்ததும் நம்ம இதே மாதிரி தான் கண்டினியூஸாக எல்லா இதையும் பின்னிகிட்டே வரணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கும் அடுத்த ஒயர்லேருந்து பட்டன் போட்டுகிட்டே வரணும். இது 2வது லைன் போடுறோம். இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 5 பட்டன் வந்து ஒயரம் வந்திருக்கு. ஒரு பட்டன் ஒயரை வந்து நம்ம உள்பக்கமாக மடித்து சொருகி விட்டுட்டோம். இது வந்து க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சமான ஒயர்லேயே போட்டுக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க இதை மாதிரி சின்னதாக கூட போட்டு கற்றுக்கலாம். இது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.